ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனிதா சமையல். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம கல் நண்டு வந்து எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்க, நீந்துது பாருங்க, பெருசு பெருசாக இருக்குது. எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொடுக்கு நம்ம இப்படி இந்த கட்டை அவுக்கக்கூடாது. அவுக்காத வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொடுக்கு பாருங்கள் இப்படி கட் பண்ணி எடுத்துடணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, இது கையை கொடுத்தனா இந்த சணல் எப்படி பிடிச்சிருக்கு பாருங்க. அப்படியே கையவே குண்டாக்குற அளவு கடிக்கும் இந்த கொடுக்கு. ரெண்டு கொடுக்கு எடுத்தாச்சு. பூனக்கூடாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நண்டு ஓடை வந்து நம்ம இப்படி உடச்சிக்கலாம். உடைச்சாச்சு. இப்போ இதுக்குள்ளார இந்த சதெல்லாம் வந்து குழம்புல போடலாம், நல்லாயிருக்கும். இந்த செவிலுன்னு வாங்க இதெல்லாம் நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். வெள்ளையாக இருக்குது, இதெல்லாம் எடுத்துடணும். எடுத்துட்டு பின்னாடி பாருங்க, இதையும் நம்ம இப்படி க்ளீன் பண்ணி எடுத்துடணும். இதையும் எடுத்துடணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொடுக்கெல்லாம் உடைச்சிடணும். எடுத்தாச்சு. இப்போ நண்டு வந்து இந்த மாதிரி ரெண்டாக உடச்சிக்கணும். அப்போ தான் வந்து நல்லா அந்த காரம் எல்லாமே ஏறும். நம்ம வந்து இதை நான் கழுவ மாட்டேன். இது ஏன்னா நல்லா ஆல்ரெடி நல்லா கழுவியாச்சு. வந்து எல்லா நண்டும் எப்படி ஆயிடுச்சு. இப்போ நண்டு பாருங்கள், எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ நண்டு ஓடில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சதை. இது சில பேர் போடுவாங்க, சில பேர் பண்ணால் இது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது அந்த குழம்புல போட்டுக்கலாம். இந்த மாதிரி எடுத்து குழம்புல போட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தணும்.